வணக்கம். நான் டாக்டர் திருமால், இன்டர்நேஷனல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட், ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்ம ஓபியில் பார்த்தோம் என்றால் நிறைய பேருக்கு முக்கியமான தொந்தரவு என்னவென்றால் அஜீரணம், அப்படி இல்லைனால் உணவு மேல் நோக்கி வர்றது, இல்லை நெஞ்செரிச்சல், இல்லைன்னா நெஞ்சு வலிக்காக நிறைய பேர் நம்மகிட்ட வருவாங்க. இதெல்லாம் எதனால் வருது என்றால் அதிகமான அமிலம் வயிற்று வழியாக உணவு குழாய்க்கு ஈசோஃபேகஸில் மேலே போகிறப்ப தான் இது மாதிரி சிம்டம்ஸ் வரும். இதை எப்படி கண்டறிவது என்பதால் எண்டோஸ்கோபி மற்றும் இல்லாமல் மிகவும் துல்லியமாக கண்டறிய நம்மிடம் 24 hours pH மற்றும் இம்பிடன்ஸ் ஸ்டடி அப்படின்ற ஒரு வகையான கருவி உள்ளது. இந்த கருவி மூலம் வயிற்றில் உள்ள ஆசிட் எவ்வளோ நமக்கு உணவு குழாய்க்கு வருகிறது மற்றும் எவ்வளோ மணி நேரம் வருகிறது என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு எதன் வகையான நோய் இருக்குன்னு கண்டறிந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதை கண்டறிய முதலில் நம்ம ஈசோஃபேகல் மேனோமெட்ரின்னு ஒரு கத்தீட்டர் இருக்கு. இந்த கத்தீட்டர் மூலம் உணவு குழாயும் வயிறும் எந்த இடத்தில் சந்திக்கிறதோ அந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டு அனதர் கத்தீட்டர் கால் 24 hours pH கத்தீட்டர். இந்த கத்தீட்டரை அந்த இடத்தில் வைத்து வேண்டோம் என்றால் நமது 24 hours அந்த கத்தீட்டர் அந்த இடத்துல இருக்கிறப்ப இந்த கத்தீட்டர் போட்டுட்டு நம்ம அன்றாடம் செய்கிற அனைத்து வகையான வேலைகள், சாப்பிட்றது, படுக்கிறப்ப, ஸ்நாக்ஸு என்னென்ன பண்ணுறோமோ பண்ணிடுறப்ப உணவு குழாய்க்கு ஈசோஃபேகஸ்க்கு எவ்வளோ ஆசிட் வருதுன்னு கண்டறிந்து அதன் மூலம் அவங்களுக்கு இது மாதிரி ஜிஆர்டி என்கிற நோய் உள்ளதா, அது எந்த டைப் ஆஃப் ஜிஆர்டி, லைக் ஆசிட் நிறையா வரனால அவங்களுக்கு தொந்தரவா, இல்லை கேஸ் நிறையா வரனால அவங்களுக்கு தொந்தரவா, இல்லை அவங்களுக்கு ஆசிடும் வரல இதுவும் வரல, அவங்களுக்கு அந்த வால்வ் ரொம்ப லூஸாக இருக்கான்னு சொல்லி தொந்தரவா, அதனால டைப்பை கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை துல்லியமாக கொடுக்க நமக்கு இந்த கருவி மிகவும் அவசியமாக உள்ளது. நன்றி, மிக்க நன்றி.